எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. படம் எப்படி இருக்கு? ஓகே. யாரோட ஆக்டிங்? சந்தானம் இருந்துச்சு, சூப்பரா இருந்தது. செம்மையா இருக்கு. சந்தானா காமெடி யாரோட காமெடி? சந்தானத்துக்கு காமெடி நல்லா இருக்கு. படம் எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் ஹாஃப் நம்ம எதிர்பார்த்த மாரி இல்லை. செகண்ட் ஹாஃப் ஓரளவு காமெடி பரவாயில்ல. பட் சந்தான படம் ஃபுல்லாக நல்லா இருக்குன்னு நம்பி வந்தோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நம்ம எதிர்பார்த்த காமெடி சுத்தமாகவே இல்லை. செகண்ட் ஹாஃப் நம்ம பார்க்கலாம். என்டர்டைன்மெண்டா இருக்கு. ஓரளவுக்கு என்டர்டைன்மெண்ட். படம் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்குது. அந்த பாட்டோட இந்த பாட்டு நல்லா இருக்குது. நெக்ஸ்ட் லெவல் எதிர்பார்க்க டிடி ரிட்டர்ன்ஸ் தான் படம் சூப்பர். படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. படம் எப்படி இருக்கு? படம் சூப்பரா இருக்குது, பார்க்கலாம். காமெடியா நல்லா இருக்கு. படம் நல்லா இருந்தது. படம் நல்லா இருக்கு. சொல்லுங்க. நல்லா இருக்குது. என்ஜாய் பண்ணீங்களா? படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்குண்ணா. படம்லாம் சூப்பரா இருக்குது ப்ரோ. செம்ம காமெடியா இருக்கு. நல்லா இருந்தது, சூப்பரா இருந்தது. யாரோட காமெடி? இது மொட்டை ராஜேந்திரன் காமெடி இருந்துச்சு. தேங்க்யூ. படம் நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. யாரோட காமெடி? சந்தானம் தான் அல்டிமேட். நல்லா இருந்தது, சூப்பரா. யாரோட காமெடி நல்லா இருக்கு? சந்தானம். நல்லா இருந்துச்சு, உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. பார்க்கலாம். நல்லா இருக்கு ப்ரோ, செம்மையா இருக்கு. குழந்தைங்களுக்கு எல்லாம் மீட் பண்ணிச்சுங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபேமிலி பிக்சர் மாதிரி தான். நல்லா இருக்கு. சந்தான காமெடி நல்லா இருந்துச்சு. படம் சூப்பர். காமெடியா இருக்கு. காமெடியா நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருந்தது, செம்மையா இருந்தது. சந்தான சார் நல்லா பண்ணாரு. இந்த படம் பேய் படமா இல்லையான்னு தெரியல. அங்க போனோடனே அப்படியே அங்க போன மாதிரியே இருந்தது. படம் சூப்பரா இருந்தது. என்ன என்ஜாய் பண்ணீங்க? நல்லா காமெடியா இருந்தது, நல்லா என்ஜாய் பண்ணேன். சந்தானம் காமெடி பிடிச்சிருந்தா இல்ல யாரோட? எல்லாரோட காமெடி நல்லா தான் இருந்துச்சு. நல்லா இருக்கு. போர் அடிக்காம போச்சு. போர் அடிக்காம சூப்பரா இருந்துச்சு. ஃபேமிலியோட வரலாமா? ஃபேமிலியோட வரலாம் சார். நல்லா இருக்கு, பார்க்கலாம்ண்ணா. பார்க்கலாம் இருக்கு. காமெடி இல்ல எப்படி ஹாரரா இருக்கு? இல்ல கொஞ்சம் காமெடி இருக்கு. பசங்க பார்க்குற அளவுக்கு இருக்குது காமெடி. என்ஜாயபிளா இருக்கா? என்ஜாய் பண்ணாங்க பசங்களை. கொஞ்சம் என்ஜாய் பண்ணாங்க. என்ஜாய் பண்ணீங்களா? நல்லா இருக்குங்க படம். பட் வந்து ரொம்ப எதிர்பார்த்து வந்தோம். காமெடி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நிறைய இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம். ஏன்னா சந்தானம் படம் போது ரொம்ப அவருடைய காமெடி வந்து ஃபேமிலி வைஸ் எல்லாம் ரொம்ப லைக் ப்ளே பண்ணுவோம். லாஸ்ட் ஃபிலிமோட இந்த ஃபிலிம் வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய டைலாக்ஸ், இந்த காமெடி சீன்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணியிருக்கோம். ஒரு மேபி அது நல்லா இருக்கு. ஃபுல்லாக கண்டினியூஸ் நல்லா இருக்கு. பட் ஒருவேளை இந்த ஹாரர்ன்ற கொஞ்சம் அதை காமிக்கணுன்றதுனால மேபி வந்து கொஞ்சம் அதை கம்மி பண்ணியிருக்காரு. எனக்கு மற்றபடி நல்லா இருக்கு. நல்லா இருந்தது படம். இல்ல காமெடி சீன்ஸ் நல்லா இருந்தது. பட் இன்னும் கொஞ்சம் நிறைய பெட்டரா எடுத்துருக்கலாமே அப்படின்ற மாதிரி இருந்தது ஃபர்ஸ்ட் பார்ட். நீங்க படம் பாத்தீங்களா? பசங்க பார்க்கலாம், நல்லா இருக்கு. படம் நல்லா இருந்தது, காமெடியா இருந்தது, பார்க்கலாம். ரொம்ப சூப்பரா இருந்தது. ஃபேமிலியா வரலாம். ஃபேமிலியா வந்து பார்க்கலாம். பசங்களாம் ரொம்ப லைக் பண்ணி பார்ப்பாங்க. என்ன ஒன்று ரொம்ப கொஞ்சம் என்ன சொல்றதுன்னு தெரியல. ரொம்ப த்ரில்லராகவும் இருந்தது, கொஞ்சம் பயமாகவும் இருந்தது. நல்லா இருந்தது. ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருந்தது. அவர் ஏற்கனவே ரொம்ப நல்லா நடிப்பார். இதில் இன்னும் ரொம்ப காமெடியன் ரொம்ப நல்லா இருந்தது. ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். ரொம்ப சிறப்பாக இருந்தது. நிறைய வாய் விட்டு சிரிச்சாங்க. ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப கேப்க்கு அப்புறம் ஒரு பேய் படம் பார்த்த ஒரு ஃபீல் கிடைக்குது. அது கூடவே ஒரு காமெடியும் கலந்து இருந்துச்சு. ரிவ்யூ பற்றி தான் இந்த படமே. ஸோ இதை சார்பாக நீங்களே ரிவ்யூ எடுக்கிறீங்க. கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு இந்த படத்தை பாருங்கள். ஏன்னா ரிவ்யூ சார்பாக தானே இந்த படமே. ரொம்ப என்ஜாய் பண்ணோம். தேங்க்யூ. இந்த படத்துல ரொம்ப ஹைலைட் ஆன யாரோட கேரக்டர் நல்லா இருக்கு? குறிப்பா அந்த மொட்டை ராஜேந்திரன் அவருடைய கேரக்டர் வந்து ரொம்ப சிறப்பா இருந்தது. கடைசி வரைக்கும் டிராவல் பண்ணிட்டு இருந்தார் கதையில. அண்ட் அவரு அந்த எலி ஒரு காமெடி இருக்கு. அண்ட் அதை தாண்டி நிறைய காமெடி இருக்கு. அதுல மெயினான அவரை பார்த்து தான் நிறைய சிரிச்ச மாதிரி இருந்தது. கண்டிப்பா நீங்களும் மிஸ் பண்ணாம இதை பாக்குறவங்க கண்டிப்பா போய் படத்தை பாருங்க. கண்டிப்பா ஃபேமிலியோட பாருங்க. ஏன்னா ஃபேமிலிக்கான படம் தான். நாங்களும் ஃபேமிலியா தான் வந்திருக்கோம் இங்க. நாங்க ரொம்ப சூப்பரா இருந்தது. ரொம்ப யோசிச்சு நல்லா பேய் படம் சந்தானம் கொடுத்துட்டு வர படத்துலயே சொல்றேன். அடுத்தது என்ன டிஃப்ரெண்டா கொடுக்க போறாங்க அப்படின்ட்டு. ஆனா இந்த படம் வந்து ரொம்ப யோசிச்சு நல்லா கிரியேட்டிவிட்டியா பண்ணியிருக்காங்க. அதுவும் சூப்பரா இருக்கு. அவங்க அப்போ டாய்லெட் போறது அந்த சீன்லாம் ஹைலைட்டா வச்சிருக்காங்க. ஏன்னா அடுத்தது அந்த கதவுல போவாங்களான்னு எதிர்பார்ப்பு அதிகமா இருந்தது. நல்லா இருந்தது படம். மூவிக்குள்ள ஃபேமிலியா என்ஜாய் பண்ணலாம் வந்தா.
படம் நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்தது. எல்லாரும் சிரிக்கிற மாதிரி, பேயும் இந்த வெளிநாட்டு படமும் சேர்ந்த மாதிரி இருந்த மாதிரி இருந்துச்சு. எல்லாம் அந்த ஆக்டருங்கெல்லாம் இது பண்ணதுனால காமெடியாவும் கொஞ்சம் பயமாவும் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. நல்லா தான் இருந்தது. என்ஜாய் பண்ற மாதிரி தான் இருந்தது. அந்த தமிழ் காமெடியும் இங்கிலீஷும் சேர்ந்த மாதிரி கொஞ்சம் நல்லாவே இருந்தது.